Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 30 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே பார்த்துட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 days வந்துருச்சுங்க. இன்னும் 20 days தான் வந்திருக்கு. பாதி கடலுக்கு மேல தாண்டியாச்சு. நிறைய பேர் இதுல வந்து ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிருப்பீங்க, சில பேர் கிவ் அப் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு தெரியல. பட் வந்து நியூ இயர்க்குள்ள ஒரு கோல் வந்து அச்சீவ் பண்றதுக்கு சில பேர் வந்து போராடிட்டு இருக்கீங்க. சில பேர் ஒரு நாள் சீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல. சோ இன்னையில இருந்தாவது நீங்க வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து அடுத்த தடவை நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை வந்து அசால்ட்டா இருந்துடக்கூடாது. திருப்பி அதை வந்து ஒரு நாள் நம்ம அதை ஏதோ ஒரு காரணத்தால தடப்பட்டுச்சு அப்படின்னா மறுநாள் நம்ம அதே எனர்ஜியோட அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். சோ அததான் எல்லாருக்குமே சொல்றேன். ஒரு சிஸ்டர் எல்லாம் கேக்குறாங்க, சொல்றாங்க என்னால ஃபாலோ பண்ண முடியல சிஸ்டர், ஃபுட் கண்ட்ரோல் பண்ணல, ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு, நான் என்னதான் பண்றது ஒண்ணும் புரியல, ஆனா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நிறைய பேர் பார்ப்போம் இல்லையா, நிறைய விஷயங்கள், நிறைய பேர் ட்ரெஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நானும் அதான் நினைச்சுதான் வந்து இது பண்ணியிருக்கேன். வயிறு பகுதி ரொம்ப அதிகமா இருக்கும். வெயிட் அதிகமாகும் போது சீனியர் மாதிரி அது தெரியுமோ, அந்த ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தெரியாம ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். சோ அது இல்லாம நினைச்சு பார்த்து இதுல இருந்து நம்ம வந்து மாறணும். எத்தனையோ பேரு நிறைய சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க, நான் இவ்வளவு வெயிட் வந்து லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அழகா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நல்ல விஷயத்துக்கு பொறாமப்படுறது நான் தப்பே கிடையாது, நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ அதெல்லாமே ஒரு வெறியா எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். எந்த முயற்சியுமே நான் பண்ண மாட்டேன், ஆனா அது மாறணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து கண்டிப்பா எப்பவுமே மாறாது. நம்ம கையில தாங்க இருக்கு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம உடம்ப நம்ம செயல்பாட்டுல நம்ம வைக்க முடியலன்னா வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. சோ மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சிஸ்டர் வந்து புலம்புறீங்க, எனக்கு அதை நினைக்கும் போது அது வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம இந்த வெயிட்னாலே குழந்தை இல்லாம இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை வந்து பாடி ஷேமிங்னால ரொம்ப பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா வந்து இந்த வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிடலான்றது அவங்களுக்கு புரியல. இப்ப ஒரு விஷயம் வந்து கஷ்டம்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா அதை வந்து நம்மளால ஃபாலோவே பண்ண முடியாது. அதாவது முயற்சி பண்ணும்போது அதுக்கு நம்ம மாறிட்டே வருவோங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியா ஆயிடும். சரிங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப வந்து ஒரு இதை ஃபாலோ பண்ற அளவுக்கு வந்திருக்கேன் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், உங்க கையில தான் இருக்கு எதுவுமே, அததான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் உமா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க உண்மையாவே நான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வந்து பண்ணி நான் வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உமா சிஸ்டர்னு அவங்க குட்டிமான்ற ஐடி, ஆனா அவங்க பேர் உமான்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட அம்மா பேர் வந்து உமா. பேரை பார்த்தோன்னே ஒரு டச் அப் வரும் இல்லையா, அப்படிதான் இருந்தது. சோ அதுதான் அதுக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுதான் நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல், வாக்கிங்னாலே சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணலாங்க. நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணாமலே இருக்கீங்களோ அப்படின்ட்டு, இது வந்து கஷ்டம், இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து தவிர்த்துட்டு நீங்க வந்து உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இப்ப நாங்கெல்லாம் வெளியில போற சிஸ்டர், எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் சொல்றாங்க வெயிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போடுறேன், அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக அவங்க ஓரளவுக்கு வந்து சில இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அது ஈஸியா கிடைச்சிடறது இல்லையா? எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட இது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அதனாலதான் சொல்லுவேன், உங்களோட உழைப்ப போடுங்க. எதுலையுமே லைஃப்லயுமே சொல்றேன், இந்த வெயிட் லாஸ்ன்னு சொல்லலாம், லைஃப்லயுமே எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு மல்டி டாஸ்க் பண்ணாதாங்க நம்ம ஒரு லெவலுக்கு வர முடியும். சோ அததான் சொல்றேன். அதுக்கப்புறம் அக்கா சிலிண்டர் எவ்வளவு நாள் உங்களுக்கு வருதுக்கு அப்படின்னா 1 மாசம் தாங்க வருது, அதுக்கு மேல வர்ற மாதிரி தெரியல. ஆனா என்னன்னா நினைப்பேன் டேட் வந்து சிலிண்டர் மாத்தும் போது குறிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மறந்துடுவேன் ஒவ்வொரு டைமும். ஆனா அது தீர போதுன்னு என் மைண்டுக்கு மட்டும் தோணும், அதுக்குள்ளேயே புக் பண்ணி வாங்கி வச்சுடுவோம். இந்த தடவை தான் டிலே பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னன்னா சிலிண்டர் இந்த குளிர் காலத்துல வந்து
ரொம்ப குளிர் இருக்கு இல்லையா, சோ அதனால அதிகமா பயன்படுற மாதிரி இருக்கும். ஒரு சட்டி காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி அப்போ சிலிண்டர் நிறைய யூசேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் இருக்கும். அதனால இந்த குளிருக்கு வந்து சீக்கிரமாக தீந்து போயிடும். சோ அந்த மாதிரிதான். சோ ஆல்மோஸ்ட் 1 மாசம் தாங்க வருது, அதுக்கு மேல வர மாட்டேங்குது. நிறைய வந்து அந்த சீலை ஓபன் பண்ணி திருடிடுறாங்கன்னு சொல்றாங்க சிலிண்டர் டெலிவரிக்கு முன்னாடியே. அது என்னன்னு புரியலங்க. சரி, நீங்களா இவ்வளவு நாளைக்கு சிலிண்டர் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுப்பு பத்த வச்சுட்டே இருக்கோம். அப்ப எப்படி எங்க அம்மாச்சி எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைல நாங்க எங்க சித்தி இவங்க எல்லாம் சொல்லுவாங்க 2 மாசம் 3 மாசம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி பண்ண முடியாதுல்ல, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் வந்து கோதுமை தோசை வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். கோதுமை தோசை ரொம்பவே சாப்பிடலாங்க. எப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதான் 3 தோசை அந்த மாதிரி சரிங்களா. ஏன்னா சப்பாத்தில கொஞ்சம் கனமா செய்வோம், தோசை வந்து தின்னாதானே இருக்கும். ஏன்னா ஆயில் வந்து கொஞ்சம் ரொம்ப லெஸ்ஸா வந்து சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டா சில பேர் பண்ண தெரியாதவங்க பண்ணாலும், சில எப்படிதான் பண்ணாலும் அந்த கோதுமை தோசை ரொம்ப சாஃப்டான விஷயம் இல்லையா. சோ இது ஒரு நாள் அப்படி வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வித்யா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் டெய்லி வந்து வீட் பிரெட் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. டெய்லி சாப்பிடறதை விட என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வீக்லி 3 days அந்த மாதிரி சாப்பிடுங்க. டெய்லிலாம் சாப்பிட எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்காது, கொஞ்சம் ஹாப்பியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அரைச்சமாவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எரிச்சலும் ஆயிடும். அதுதான் நான் சொல்றேன் சரிங்களா. பம்கின் சாப்பிடலாமா, பூசணி சாப்பிடலாம் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நல்லது. அது வெண் பூசணி ரொம்ப ரொம்ப நல்லது. அதை ஜூஸ் பண்ணி குடிங்க, உங்களோட ஃபேட், சைடு ஃபேட், தொப்பு அதெல்லாம் குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ பம்கின்ல அந்த சாம்பார்ல போட்டு பொரிச்சோ எப்படியாவதுனாலும் சாப்பிட்டுருங்க. ரொம்ப நீர்காய்கள், சுரைக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறி அதெல்லாமே சேர்த்துக்கோங்க. நீர் வகை காய்கறி எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. பாஸ்தா வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேத்து நம்ம போட்டிருந்தோம்ல ரெசிபி, அதை பார்த்துட்டு சாப்பிடலாம் சிஸ்டர். வீட்டு எதனா கோதுமையில பண்ணது, அப்புறம் மில்லட் வகைகள்ல பண்ணதெல்லாம் நிறைய இப்ப கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி அப்பப்போ கிரேவிங்ஸ் மாதிரி ரொம்ப இருக்கும் இல்லையா, அப்போ ட்ரை பண்ணலாம். அது நிறைய வெஜ்ஜஸ் வந்து சேர்த்து பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் என்னன்னா, பார்த்தா கோதுமை மாதிரி தெரியல சிஸ்டர் அதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கவரோடே காட்டியிருக்கேன், அது பார்த்திருப்பீங்க. அதுதாங்க, நிறைய மில்லட் வகைகள்லயும் நிறைய வந்துருச்சு. சோ ட்ரை பண்ணி பாருங்க, ஷாப்ல எல்லாம் கிடைக்குது. சம்டைம் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும், இப்பெல்லாம் எனக்குமே ஆகுது. ஒரே என்னடா பருப்பு வகைகள், காய்கறி இது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்குது. ஏன்னா நான் நிறைய முட்டை சேர்த்துப்பேன், ஏன்னா அதுல புரோட்டீன் இருக்கு, எனக்கு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கும். அது போக சிக்கன் அந்த மாதிரி இடையில ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, நான் ரொம்ப அந்த வெயிட் லாஸ்ல இருக்க மாதிரியே இருக்காதுங்க, நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து நாங்க விரதமா இருக்கோம் இல்லையா, சோ அதனால வெஜ்ஜஸ் இந்த மாதிரியே பருப்பு வகைகள் அதுலயே போற மாதிரி இருக்கு. சோ ஆல்ரெடி நம்மளோட சேலஞ்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் நான்வெஜ்ஜஸ் முட்டை வந்து பேசிக்கா நிறைய எடுத்துப்பேன். டெய்லியும் இல்லைன்னா ஒன் நாள் இருக்கும். சோ அது இப்போ வந்து கட் ஆகுது. சோ எனக்கு கொஞ்சம் அப்படியே கிரேவிங்ஸ் தான் இருக்கு, இருந்தாலும் இருக்கிறோங்க. அதுதானே, இப்போ ஒரு சாமிக்கு மாலை போடுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா, சில அந்த சாம்பிர சிந்தனைகள் வரும், சாமிக்காக அதை கட்டுப்படுத்துறோன்ற ஒரு விஷயம்தான் அதுல வந்து மெயின். என்ன சொல்றீங்க? ஆனா எனக்கெல்லாம் அந்த நினைப்பே வராது அப்படின்னு சொல்லிடவே முடியாது யாருமே, நான் அது அடிச்சு சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? என்ன எதுக்கு சொல்றேன்னா, இப்ப வெயிட் லாஸ்க்காக தான் சொல்றேன். நார்மல் டேஸ்ல நம்ம நார்மலா இருந்ததெல்லாம், வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷனா கொஞ்சம் சாப்பிடுறோம் இல்லையா, அப்படிங்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த ஒரு டைவர்ஷன் ஆகுன்றதுக்காக தான் சொல்ல வரேன். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்மையா வந்து குளிருக்கு தூக்கமா வருங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் 6 மணிக்கு கரெக்டா எந்திரிக்கிறேன். 6 மணிக்கு எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட வெயிட் எம்டி ஸ்டமக்ல வந்து 58.90. இதுலயே ரொட்டை அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனாலதான். ஸோ பரவாயில்ல, நமக்கு மெயின்டைன் ஆனாலே போதும். இனிமே இதுக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணா நம்ம மூஞ்சியை நம்மளே பார்க்க முடியாது. ஸோ அதுதான் காலையில எம்டி வார்ம் வாட்டர் மட்டும் தாங்க குடிச்சேன். அதுக்கப்புறமா நைட்டே வந்து கொண்டைக்கடலை
கொண்டக்கடலை வந்து ஊற வச்சிருந்தேன் நான். அதை வந்து குக்கர்ல சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில். ஏன்னா இந்த கருப்பு கொண்டக்கடலை கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து பாலும் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். தம்பிக்கு வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம். காலை அதை மட்டும் தாங்க குடிச்சிட்டு போவான். என்ன 7:30 மணிக்கு போகுது, ஸோ தான். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பிரெட் மட்டும் டோஸ்ட் பண்ணிட்டு, ப்ரௌன் பிரெட், அதாவது சாரிங்க, கோதுமையில செஞ்ச பிரெட்டு, அது வந்து 2 வந்து பட்டர் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு கொண்டக்கடலை வந்து அவிச்சதை வந்து வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. ஒரு ஸ்நாக் மாதிரி தாங்க. ஏன்னா அவன் வந்து 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவான். அவன் வந்து அந்த மாதிரி தான் கேட்பான். அதுக்காக தான் இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படிதான். அவரை சூப்பரா ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா தொம்பரன்னு சொல்ற போட்டுட்டு எப்படி வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்களேன். 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வந்து வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்பு அசைச்சு நல்லா பண்ணுங்க. இங்க பாருங்களேன், ஊதுறேன், வாயில இருந்து எவ்வளவு புகை வருதுன்னு. எங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டே இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வாயில புகை வருது. வெளியில எல்லாம் போனா பயங்கரமா இருக்குங்க குளிர். சோ அப்ப எவ்வளவு தூரம் குளிர் இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ்ல வந்து போகும். சோ இப்படிதாங்க போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு 2 பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கும் கொண்டக்கடலை எல்லாம் வச்சு காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து கொண்டக்கடலை அவிச்சது கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட அந்த தண்ணி ஃபுல்லாமே ஒரு கிளாஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். இதுதாங்க என்னோட பிரேக்ஃபாஸ்ட். நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பயிர் வகைகள் அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் சென்று தான், உடனே சாப்பிட்டதும் வந்து குளிக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் சென்று குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு. தலையெல்லாம் குளிச்சு சொட்டு அது வந்து வார்மர் மாதிரி தாங்க போட்டிருக்கேன் அந்த இது டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, விளக்கு நேத்தே விளக்குன்னு நினைச்சு டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால எல்லா விளக்கையும் எடுத்து ஃபுல்லா வந்து இந்த பீதாம்பரி பவுடரை வச்சு தான் வந்து விளக்கியாச்சு. சொம்பெல்லாம் வச்சு சூப்பரா ஓரளவுக்கு விளக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் சந்தன பொட்டுலாம் வச்சு இங்கேயே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டேன். விளக்குக்கு வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் அப்படி வச்சு போகணும்னு அக்கா சொல்லியிருந்தாங்க, ஒரு அக்கா இங்கேதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிரசாதமா வந்து நட்ஸ் தாங்க, பாதாமும் கிஸ்மிஸ் பழமும் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கார்த்தி அன்னைக்கு பிரசாதம் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்து போய் சூப்பரா வந்து சாமி வந்து கும்பிட்டேங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லையா, சூப்பரா இருந்ததுங்க. செம்மையா சாமி கும்பிட்டாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு பாருங்களேன் ஃபேஸு. அது ஒரு இதுங்க, அந்த ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பு. அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. சரி, அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி போட்டு வந்து டீ பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்டும் வந்து இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து போட்டு வந்து 2 பேருக்கும் கொடுத்துட்டு மிஷின்ல வந்து துணியை போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி சமையல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலா மோர் குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உருளைக்கிழங்கு சிம்பிள் பொரியல் தாங்க. கடாயில என்ன சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விடணும். அதுக்கப்புறமா பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சிடணும் அந்த எண்ணெயிலே. அதுக்கப்புறமா நம்மளோட குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி ஒரு கிண்டு நல்லா கிண்டுனதுக்கு அப்புறமா இதுல வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்புலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சுருள வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து குக்கர்ல வந்து அரிசியை களைஞ்சு ஒரே இதை வச்சு விடலாம்னு சொல்லிட்டு இது வந்து புதுசா வாங்கின நம்ம தமிழ் கடையில வாங்கின பொன்னி அரிசி தாங்க. ஸோ அதனால அப்படியே வந்து களைஞ்சு இன்னைக்கு வச்சு விட்டுட்டேன். நாளைக்கெல்லாம் வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். நல்லா சுருள எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு சும்மா தயிர்ல வந்து மஞ்சத்தூளை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணிலாம் வந்து மோர் நல்லா கலந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குக்கர் விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிடலாம். அதுல தாளிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த மோரை கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூணுனா நல்லா வாசனையா இருக்கும். இதுல மோர் மிளகா போட்ட கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படிதாங்க சிம்பிள் மோர் குழம்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அது கூட வந்து கொஞ்சம் ஊறுகாய், உருளைக்கிழங்கு, மோர் குழம்பு, சாதம்லாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து இது சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து துணி எல்லாமே காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பழைய காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு அதை காய போட்டுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா நேற்று நைட் போட்ட சப்பாத்தி இருந்ததுங்க. அது ஒரு சப்பாத்தி, வெள்ளரிக்காய் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா உருளைக்கிழங்கு பொரியல், காலைல அவிச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்பு கொஞ்சம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டேங்க. நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்கா இருந்தது. ஒரு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, நிறைய வந்து ஐட்டம்ஸ் இருக்கிறனால.
ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு சூப்பராக முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டேங்க. மதிய டயத்தில் தூங்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டர் தான் குடிக்கிறேன். சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் வந்து தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் இருந்து மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வீடியோங்க சாரி வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ரொமோஷன் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே வந்து டைம் வந்து 6 மணி வரைக்கும் இழுத்துச்சுங்க. 4ல இருந்து 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது பண்றது ஈஸி இல்லை இல்லையா, எடுத்துட்டு இருந்தோம். இது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷர்வி ட்ரெண்ட்ஸ்ன்ற பேஜ்ல தான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. சொல்ல முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் 6 மணிக்கு காஃபி வந்து அம்மாச்சிக்கும் மாமாக்கும் போட்டு கொடுத்துட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டா நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி கிரேவிங்ஸா டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஆட்டா நூடுல்ஸ், கோதுமையில செஞ்ச நூடுல்ஸ். அதை வந்து சும்மா ஒரு பாக்கெட் போட்டுட்டு நான் வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு பாக்கெட் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு, அப்புறம் அம்மாச்சி மாமாவுக்கு சுட சுட சாப்பிட்டுக்குவாங்க அப்புறமா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெள்ளரிக்காயெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டேன். ஃபில்லிங் இந்த மாதிரி ஆட்டா நூடுல்ஸ் வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுங்க, ரொம்ப வெஜிடபிள்ஸா சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதனாலதான் இன்னைக்கு இப்படி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி விளக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து வார்ம் வாட்டர் குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுங்க, நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.